வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா, உலகிலேயே சிறந்த கோவில் மணி எங்கே இருக்குது அப்படின்றதையும், பத்ரிநாத் கோவில் எதற்காக 6 மாதம் மூடப்படுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கோவிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் நாம் சுவாமியை வணங்கும்போது நமது வழிபாட்டில் தவறாமல் மணியோசை இருப்பது வழக்கம். பொதுவாக இறை வழிபாட்டின் போது மணி ஒலிப்பது எதற்காக என்றால், நமது கவனம் திசை மாறாமல் சுவாமி மீது மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒலிக்கப்படுது. கோவிலுக்கு செல்லும் போது இறைவனிடம் அனுமதி கேட்பதற்காகவும், பூஜை வேளையில் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது என்பதை அறிவிப்பதற்காகவும் கோவில் மணி அடிக்கப்படுது. சுவாமிக்கு 16 வகை தீபாராதனைகளை செய்யும் சோடச உபசாரத்தின் போது கண்டநாதம் என்னும் பெரிய காண்டாமணியை ஒலிப்பது வழக்கம். சிவனுக்குரிய பூஜை மணியில் நந்தியும், பெருமாளுக்குரிய மணியில் சங்கும், சக்கரம், கருடன் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும். மணி தொடர்ந்து ஒலிக்கும் இடத்தில் தீய சக்திகள் நீங்குவதோடு நல்ல இடம் முழுவதும் நல்ல சக்தி அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம். இந்நிலையில மணி ஓசையினால் மனிதர்களுக்கு கிடைக்கும் நன்மை மற்றும் உலகிலேயே சிறந்த கோவில் மணி குறித்தும் பார்க்கலாம். மணி ஓசைக்கும் நமது மூளையின் செயல்பாட்டுக்கும் தொடர்பு உள்ளது. மணியின் ஓசை ஒரு வகையான அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது நமது மனதிற்கு ஊடுருவி மூளையின் வலது மற்றும் இடது பாகங்களை முழுமையாக தூண்டுறதுனால நமது மூளை மிகவும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலை அடைகிறது. நமது மூளைக்குள் மணியின் ஓசை சுமார் 7 வினாடிக்கு எதிரொலிகளை ஏற்படுத்துது. நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களும் இந்த 7 வினாடிகளில் தூண்டப்படுவதால் நமது மனதில் உள்ள அனைத்து வகையான எண்ணங்களையும் மணியின் ஓசை மறக்கச் செய்து மனதை வெற்றிடமாக மாற்றுது. அதனால் நமது மனது மிகவும் அதிகமாக கிரகிக்கும் தன்மையை பெறுது. மனதில் புதைந்து கிடக்கும் தேவையில்லாத விஷயங்களை முற்றிலுமாக வெளியேற்றும் போது தூய்மையான எண்ணங்கள் மனதில் தோன்றும். உலகின் மையப்புள்ளி என்றும் கோவில் என்றும் அழைக்கப்படுகிற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள மணியே உலகில் மிக சிறந்த மணியாகும். சிகண்டி பூரணம் என்று சித்தர்களால் அழைக்கப்படும் இந்த மணியிலிருந்து எழும் தெய்வீக ஒளி எளிதில் நம்மை ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்த்திவிடும் என் தன்மை உடையது. தியானத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள் இந்த சிகண்டி பூரண மணி ஓசையை தொடர்ந்து கேட்பது நன்மையை தரும். உலகத்தில் இதற்கு இணையான மணி வேறெங்கும் கிடையாது. இதன் மகத்துவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவும் இயலாது. 59 வினாடி ஒலிக்கும் இந்த சிகண்டி பூரண மணி சத்தத்தை கேட்டால் உங்கள் ஆயுளில் 12 வினாடிகள் அதிகரிக்கும். நன்றி. அடுத்ததா பத்ரிநாத் கோவில் எதற்காக 6 மாதம் மூடப்படுதுன்னு பார்க்க போகிறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் இமயமலையில் 3100 மீட்டர் உயரத்தில் அலக்நந்தா ஆற்றின் கரையில் நர நாராயணன் மலைத்தொடர்களுக்கு இடையில் பத்ரிநாத் அமைந்துள்ளது. உத்தரகாண்டின் 4 புனித தலங்களில் ஒன்றான பத்ரிநாத் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 99வது திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கு. பத்ரிநாத் கோவில் மூலவர் சால கிராமம் வடிவத்தில் உள்ளார். இக்கோவில் முன்புறத்தில் அலக்நந்தா ஆறு பாய்கிறது. கோவில் அருகில் வெந்நீர் ஊற்றுகள் உள்ளது. முன்னொரு காலத்தில் சிவனுக்கும் பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தது. இதனால் பார்வதி தேவி குழப்பம் அடைந்து சிவபெருமானிடம் விவாதம் செய்ததால கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட்டார். அதன் காரணமாக சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அவர் கிள்ளி எடுத்த பிரம்மனின் தலை கையை விட்டு கீழே விழவில்லை. பூலோகத்தில் வசிக்கும் பதிவிரதையிடம் பிச்சை பெற்றால் சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிடும் என்று விஷ்ணு அதற்கான தீர்வும் கூறினார். இதை அடுத்து பூலோகம் வந்த சிவபெருமான் பத்ரி ஆசிரமத்தில் நாராயணருக்கு உதவி செய்து கொண்டிருந்த மகாலட்சுமியிடம் பிச்சை கேட்க, மகாலட்சுமி பிச்சை அளித்ததும் சிவபெருமானின் கையில் இருந்த பிரம்மனின் தலை கீழே விழுந்தது. அந்த இடம்தான் என்று பத்ரிநாத்தில் பிரம்ம கபாலம் என்று அழைக்கப்படுது. இதனால அந்த இடத்தில் பித்ருக்களுக்கு பிண்டம் வைப்பது சிறப்பாக கருதப்படுது. இங்கு நமக்கு நாமே ஆத்ம பிண்டம் வைத்தும் வழிபடலாம். பத்ரி என்ற சொல்லிற்கு இலந்தை மரம் என்றும் பொருள். நாத் என்ற சொல்லிற்கு தலைவர் என பொருள். பத்ரிநாத் பகுதியில் இலந்தை மரங்கள் அதிகம் வளர்கிறது. லட்சுமி சுரூபமான இலந்தை மரத்தின் கீழ் அமைந்த ஆசிரமத்தில்
நாராயணன் எழுந்தருளியதால் பத்ரிநாத் என்றும் வழங்கப்படுது. நல்லவர்களை காப்பதற்காக யுகங்கள் தோறும் பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுக்கிறார். பத்ரிநாத்தில் ஸ்ரீமத் நாராயணன் தானே எழுந்தருளி தவம் புரிந்தார் என்று புராண வரலாறு கூறுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் உத்தவர் தனது இறுதி காலத்தில் பத்ரிநாத் அருகில் உள்ள பத்ரி ஆசிரமத்தில் தங்கி தவமிருந்து மோட்சம் அடைந்தார் என பகவத் புராணம் கூறுது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 10,170 அடி உயரத்தில் அமைந்துள்ள பத்ரிநாத் கோவில் இமயமலையின் மிதமிஞ்சிய குளிரின் காரணமாக ஆண்டுக்கு 6 மாதங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும். அதாவது ஏப்ரல் கடைசியில் இருந்து நவம்பர் தொடக்கம் வரை. நவம்பர் மாதத்தில் வரும் பனியானது கோவிலை முற்றிலும் மூடிவிடுவதால் கோவில் நடை ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் சாத்தப்படுவதும் வழக்கம். குளிர்காலத்தை ஒட்டி பொதுவாக தீபாவளி அன்று பிற்பகல் 3:45 மணிக்கு சிறப்பு வழிபாட்டுக்கு பின் பத்ரிநாத் கோவில் நடை சாத்தப்படும். பின் குளிர்காலம் முடிந்த பின் ஏப்ரல் மாதம் திறக்கப்படும். நன்றி.